இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் மார்க்கெட்ல வெறும் செஸ் போர்டை மட்டும்தான் வாங்கியிருப்பான். அதோட பீசஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்தது ஃபயர் எலமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஓல்டு மேன். அவர் கூடவே லியூரியும் ஹேனாவும் இருக்காங்க. அந்த ஓல்டு மேன் வந்துட்டு, மிஸ் லியூரி, இன்னும் இந்த மாதிரி எத்தனை பீசஸை நம்ம உருவாக்கணும்? பதிலுக்கு ஹேனாவும், அட்லீஸ்ட் இவ்வளவுதான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா வேலையை சீக்கிரமா முடிக்கலாம். அவன் எதுக்கு சடனா இப்படி நம்மள ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண சொல்றான்னு தெரியல. இதை கேட்ட அந்த லியூரியும், இப்ப நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மானா இன்ஃபியூஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அதை அந்த செஸ் பீசஸ் மேல பயன்படுத்துறான். எனக்கு தெரிஞ்சு 2000 செஸ் பீஸ் ஆச்சு நம்ம உருவாக்கணும், இல்லைன்னா அந்த டீமன் கேங்ஜினிக் நம்மள கொன்னுடுவான். சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம அவன் சைட்ல தான் இருக்கோங்கிறத அவனுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செஸ் பீசஸ கிரியேட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. போன சாப்டரோட எண்டிங்ல அந்த மூசான் வந்துட்டு நம்ம ஹீரோவை அக்னாலேஜ் பண்ணிருக்கோம். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், என்னது நீ என்ன அக்னாலேஜ்மெண்ட் பண்றியா? வெறும் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க பாஸ் மான்ஸ்டரான நீ என்ன அக்னாலேஜ்மெண்ட் பண்றதுனால இங்க ஒன்னும் மாற போறது இல்ல. பதிலுக்கு அவனும், நீ என்ன சொன்ன? நான் சொல்றது கரெக்ட் தானே? உன்னை விட வீக்கா இருக்கவங்கள நீ டிஃபீட் பண்ணி தேர்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்க. ஆனா அதுக்கு மேல உன்னால கிளைம் பண்ண முடியல. அதனாலதான் நீ இங்கேயே பாஸ் மான்ஸ்டரா இருக்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இங்க என்ன சொல்ல வரானா, வெறும் பிளேயர்ஸால மட்டும்தான் டவரை கிளைம் பண்ண முடியும்னு இல்ல, இங்க இருக்க பாஸ் மான்ஸ்டர்ஸ் கூட டவரை கிளைம் பண்ண முடியும். இது கேட்ட மூசானும், என்ன ஒரு முட்டாளான ஹியூமன் நீ! நான் 4th ஃப்ளோரை கிளைம் பண்ற அளவுக்கு என்கிட்ட போதுமான பவர் இல்லைன்னு நினைக்கிறியா? சரி, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா உன்னுடைய ஆப்போனண்ட கோவப்படுத்துறதுதான் உன்னுடைய பிளான்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நம்ம ஃபோர்ஸ்க்கு நடுவுல இருக்க அந்த டிஃபரெண்ட் என்னன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வாட்ல இருக்க 1000 ஸ்டாச்சுஸ முன்னேறி போங்கன்னு சொல்ல, இத பார்த்த நம்ம ஹீரோவும் என்னுடைய எபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் அனுப்புறோம். உடனே ஹீரோ வந்துட்டு அந்த செஸ் போர்டுடைய பவரை யூஸ் பண்றான். இதன் மூலியமா அந்த செஸ் பீசஸ் உடைய அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோவுடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, செஸ் போர்டுல ஃப்ரண்ட் லைன்ல இருக்க சிப்பாய்கள்ல 2 சைடுல இருக்க சிப்பாய்களை மட்டும் அட்டாக் பண்ண லான்ச் பண்ணிட்டு மீதி இருக்கிறவங்களெல்லாம் டிஃபென்ஸ் பண்றதுக்காக அதே இடத்துல ஹோல்ட் பண்றான். அந்த ஸ்டாச்சுஸும் இவங்களை அட்டாக் பண்ண வர டிஃபென்ஸ்க்காக இருக்க அந்த சிப்பாய்கள் எல்லாம் அயன் பிரிசர்வன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுதுங்க. இதன் மூலியமா ஷீல்டை யூட்டிலைஸ் பண்ணி தகர்க்கவே முடியாத ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்றாங்க. இதே நேரத்துல அந்த ஸ்டாச்சுஸும் வந்து அட்டாக் பண்ண அந்த சிப்பாய்ஸும் அந்த ஃபார்மேஷன் பிரேக் ஆகாத மாதிரி ஹோல்ட் பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோவும், கிரேட் ஜாப், அப்படியே தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரூக், அதாவது யானைய அட்டாக் பண்ண சொல்றான். உடனே அதுங்களும் ஆரோ பேரேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்ணுதுங்க. இதன் மூலியமா லாங் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்க ஸ்டாச்சுஸ அட்டாக் பண்ண அதுல சில ஸ்டாச்சுஸ் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணுதுங்க. உடனே ஹீரோ வந்துட்டு மந்திரின்னு சொல்லக்கூடிய செஸ் பீசஸ் யூஸ் பண்ணி ஃபிளேம் ஸ்ட்ரைக்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ண வைக்கிறான். இதன் மூலமா அந்த இடத்துல பரவன நெருப்பு அங்க இருந்த எல்லா ஸ்டாச்சுஸையும் டிஃபீட் பண்ணிடுது. இத பார்த்துட்டு இருந்த மூசானும், என்னுடைய 1000 சோல்ஜர்ஸ கொண்ட ஃபர்ஸ்ட் ஸ்குவாட இவன் டிஃபீட் பண்ணிட்டான், நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்குவாட் நீங்க முன்னேறி போகன்னு சொல்ல, உடனே ஹீரோவும் 100 குதிரை படைகளை கூட்டிட்டு மூசானை நோக்கி போக, உடனே அந்த குதிரைகள் எல்லாமே வெஜ் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண, இதன் மூலியமா ஹீரோ அந்த குதிரைகளை எங்கேயாச்சும் எடுத்துட்டு போய் இடிச்சானா அதோடைய இம்பாக்ட் பெர்சன்டேஜ் 200 இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோ வந்துட்டு நம்ம பிளாஷ் மாதிரி கண்ணிமைக்கிற நேரத்துல எதிர்க்க இருக்க அந்த ஸ்டாச்சுங்களை உடைச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, எதிர்க்க வர எல்லாரையுமே சுக்குநூறா உடைச்சு தள்ளிட்டு போறாங்க. இத பார்த்த மூசானும் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் கமாண்டர் அளவுக்கு அடாப்ட் ஆயிட்டான். அட்டாக் அப்புறம் டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே பேலன்ஸ்டா பாத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம கமாண்டையும் பர்ஃபெக்டா கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இப்ப இவன் இந்த சிப்பாய்களை தாண்டி வந்த பாதையில ஒரு கேப் விழுந்திருக்கு. இவ்வளவு பக்காவா பிளான் போடுறவன் இந்த ஓப்பனிங்க மிஸ் பண்றானா, அது என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கில்லான வீக்னஸ் டிடெக்ஷனை ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா ஹீரோ யூட்டிலைஸ் பண்ணிருக்க அந்த செஸ் போர்டுடைய வீக்னஸ் என்னன்னு இவனுக்கு காட்டுது. இந்த செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் கிரீடம்னு ஒண்ணு இருக்கும். அதை யாராச்சும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய செஸ் பீசஸ் எல்லாமே நகர முடியாம ஸ்டாப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம கிங் அல்லது குயினால மட்டும்தான் அந்த கிரீடத்தை வியர் பண்ண முடியும். கிங்கும் குயினும் பேட்டில்ல அந்த கிரீடத்தை அணியாம இருந்தாங்கன்னா அங்க இருக்க எல்லாருடைய ஸ்டாட்டும் 100% இன்க்ரீஸ் ஆயிடும். இத பார்த்த மூசானும், அப்படின்னா நான் இந்த கிரவுனை அழிச்சாலே இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு சிரிக்க, இப்பதான் எனக்கு புரியுது இவ்வளவு டேலண்டா இருக்கிறவன் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் பண்ணணும்னு. அவன் என்கிட்ட சொல்லாம சொல்றான், முடிஞ்ச என்னுடைய குயின் மேல கைய வச்சு பாருன்னு. ஏன்னா அந்த இடத்துல குயினா இருக்கிறது நம்ம ஆலிஸ், அவளுடைய தலையில தான் அந்த கிரீடமும் இருக்கு. உடனே மூசானும், ஸ்கவுட் நீங்களும் முன்னேறுங்கன்னு சொல்ல அவனுடைய படையில இருந்து 3000 சோல்ஜர்ஸ் ஆலிஸை நோக்கி போறாங்க. இத பார்த்த ஹீரோவும், நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது,
நான் அட்டாக் பண்ண வெளியில வந்ததுனால அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஹெட் குவார்டர்ஸ் மேலதான் இருக்கும். அவங்கள பத்தி நினைக்கிறத நிறுத்திட்டு நம்ம எனிமியோட டிஃபென்ஸ் லைன்ல இருந்து 3000 யூனிட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு அந்த மூசான் அட்டாக் பண்ண போக பதிலுக்கு இவனும் உன்னுடைய பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வரும்போது வேணும்னே அந்த இடத்துல ஒரு வழியை கிரியேட் பண்ணி அந்த வீக் ஸ்பாட்டா பார்த்துட்டு நான் அட்டாக் பண்ண போவேன்னு நீ எனக்காக விரிச்ச வலைதான் அது அப்படின்னு சொல்றப்போ இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக முன்னேறி போக ஹீரோவுடைய மந்திரி படைகளும் அவங்களுடைய ஃபயர் பிளாஸ்ட் யூஸ் பண்ணி வர எல்லா ஸ்டாச்சுயும் சுட்டு பொசுக்குதுங்க. இதே நேரத்துல அதுங்களை விட சைஸ்ல இன்னும் பெருசா இருக்க ஸ்டாச்சுஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வர கீழே இருக்க சின்ன ஸ்டாச்சுஸ்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஹீரோவுடைய செஸ் பீசஸ் மேல தூக்கி எறியுதுங்க. இதே நேரத்துல நம்ம ஆலிஸ் முன்னாடி 2 பெரிய ஸ்டாச்சுஸ் வந்து நிக்க இத பார்த்த மூசானும் இது வரைக்கும் நடந்த இந்த சண்டை இப்ப முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர்ல நம்ம மூசான் வந்துட்டு ஹீரோவை பார்த்து பரவாயில்லையே இவ்வளவு தூரம் வந்துட்டியா, நான் நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு கம்மியான ட்ரூப்ஸ் வச்சுட்டு நீ இவ்வளவு தூரத்துக்கு வருவேன்னு. உடனே ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் பேசாம இருக்கியா, நான் வரத்துக்காக தான் நீ வழியை ஓபன் பண்ணி வச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உடனே மூசானும் என்னுடைய டிராப்பை இவன் கண்டுபிடிச்சிட்டானா, பரவாயில்ல எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா நீ அந்த சின்ன பொண்ணுகிட்ட அந்த கிரீடத்தை கொடுத்துட்டு வந்திருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம கம்மியான ட்ரூப்ஸையும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்க, இதுக்கு மேல உங்ககிட்ட பெருசா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துலயே உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு 2 ஸ்டாச்சுவா அந்த இடத்துக்கு சமன் பண்றான். ஒன்னுடைய பேரு வஜ்ரயாக்ஷா, இன்னொன்னு டேவிட். உடனே அந்த வஜ்ரயாக்ஷியா வந்துட்டு இந்த ஹியூமன் வேர்ல்டுல யாருமே டீசென்டா கிடையாதான்னு கேட்க உடனே டேவிட் ஸ்டாச்சுவும் அது மட்டும் இல்ல இந்த உலகத்துல பெர்ஃபெக்டான பாடி டைப்ல யாருமே இல்ல. இதே நேரத்துல ஹீரோவை பார்த்த மூசானும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் உன்னால எப்படி சிரிக்க முடியுது, நீ என்ன பைத்தியமான்னு கேட்க ஏன்னா ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் ஆலிஸ் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்னு. உன்னால இது எல்லாத்தையுமே தனியா பாத்துக்க முடியுமான்னு ஆலிஸ் கேட்க பதிலுக்கு ஹீரோவும் என்ன பத்தி கவலைப்படுறியா, அப்கோர்ஸ் இவன் 3rd ஃப்ளோருடைய பாஸா இருக்கானா கண்டிப்பா பவர்ஃபுல்லா தான் இருப்பான். ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நீ ஒருத்தனை புகழ்ந்து பேசி இப்பதான் பாக்குறேன், ஒருவேளை அவன் உன்னை விட ஸ்ட்ராங்கா இருப்பானோ அப்படிங்கிறப்போ இதை கேட்ட ஆலிஸும் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன மாதிரியான ஒரு நோபுல இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஹெட்ஸோட கம்பேர் பண்ணி பேசுவேன், நான் மட்டும் அந்த ரிங்குக்குள்ள இல்லாம இருந்திருந்தேனா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு அப்படின்னா இதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியும் அதானே, கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஒரு லிமிடெட் பவர்ல இருந்தாலுமே என் எதிர்க்க இருக்க 10,000 ஸ்டாச்சுஸ என்னால ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்த நம்ம ஹீரோவும் இவன் வேற அவளை சைல்டுன்னு சொல்லி இன்னுமே காண்டேத்திட்டான், இதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிறப்போ இதே நேரத்துல கோவத்துல இருக்க ஆலிஸும் அவளுடைய பிளட் ஸ்பியரை ஆக்டிவேட் பண்றா. உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட தலையிலேயே கையை வைக்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிலைகளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. மிச்சம் மீதி இருக்கிற சிலைகளை அட்டாக் பண்றதுக்கு அவளுடைய பிளட் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றா. எல்லாருமே இந்த இடத்துலயே செத்து போங்கன்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்ண அங்க இருந்து எல்லா ஸ்டாச்சுவும் கம்ப்ளீட்டா அழிஞ்சிடுதுங்க. இதை பார்த்த மூசானும் எப்படி இந்த சின்ன பொண்ணுகிட்ட இவ்வளவு பவர் இருக்குன்னு ஷாக் ஆக இதை பார்த்த ஹீரோவும் நீ பண்ண பிளண்டர் மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஒரு சின்ன ட்ரூப் வச்சுட்டு ஆலிஸை டிஃபீட் பண்ணலாம்னு நினைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த பிளட் டீமன் ஸ்கில்லையும் கூடவே ஒரு ட்ரீயை டிஃபீட் பண்ணி அது கிட்ட இருந்து ஒரு பிளாக் லீஃப் வாங்கிருப்பான்ல, இந்த 2 ஸ்கில்லையும் கம்பைன் பண்ண மென்டல் பிரேக் டவுன் சொல்லக்கூடிய ஒரு நியூ ஸ்கில் கிடைக்குது. இந்த ஸ்கில் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்டுக்கு கண்டினியூவா டேமேஜ் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஹீரோ அட்டாக் பண்ற அந்த டார்கெட்டுக்கு யாரு ஃப்ரெண்டு யாரு எனிமின்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய மூளைய கலங்க வச்சிரும். இப்ப கிடைச்ச அந்த ஸ்கில்ல அவனுடைய ஆயுதத்துல இன்ஃபியூஸ் பண்றான். ஹீரோவும் அந்த ஆயுதத்தை மூசானை நோக்கி அனுப்ப அது போற வழி ஃபுல்லாவே அதோடைய பவரை ஸ்டாச்சு மேல தூவிட்டு போகுது. இதனால அதுங்களுடைய மைண்ட் எல்லாமே கொலாப்ஸ் ஆக அந்த இடத்துல இருந்த வஜ்ர யக்ஷாங்கிற சிலை எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்களை பிடிக்கல, உன்னுடைய ஃபேஸும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவிட் ஸ்டாச்சுடைய ஃபேஸ நொறுக்கிடுது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மத்த ஸ்டாச்சுகளும் அதுங்களுடைய பிரெயின் கொலாப்ஸ் ஆனதுனால ஒண்ணு அடிச்சுக்குதுங்க. இதெல்லாம் பார்த்த மூசானும் என்னுடைய ஆர்மி என்னுடைய டாக்டிஸ் எல்லாமே ஒரு மனுஷனால கொலாப்ஸ் ஆயிடுச்சு, என்னால இதை நம்ப கூட முடியல அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு உன்னுடைய ஃபேஸ் அப்படி வைக்காத, அது உன்னை இன்னும் வீக்கா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிளேசியர் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை அந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி வர வச்சு மூசான் பின்னாடி எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு அந்த இடத்துக்கு பிளாக் பண்றான். இதை பார்த்த மூசானும் ஷாக் ஆக எங்க தப்பிக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த கிளேசியர் ஃபார்மேஷன் மூலியமா ஒரு வில்ல உருவாக்குறான். இதை பார்த்த மூசானும் அந்த பெரிய சிலை கிட்ட இவனை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல அந்த பெரிய சிலையும் அதோட கைய வச்சு ஹீரோ இருக்க இடத்த அட்டாக் பண்ணிட ஹீரோவுடைய அந்த செஸ் பீசஸ் எல்லாமே அந்த அட்டாக்குடைய ஃபோர்ஸ்ல அந்தரத்துல பறக்க ஹீரோ அந்த இடத்துல இருந்துட்டு அவனுடைய மண்டேல ஸ்கில்ல அந்த வில்லுல செலுத்திட்டு உன்னுடைய ஹேபிட் கொஞ்சம் கூட மாறல, எப்பெல்லாம் உன்னை நான் இந்த கார்னர்ல பிளாக் பண்றானோ உன் கூட இருக்க அந்த சபார்டினேட்டை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுற பழக்கம் கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அந்த கிளேசியர் ஃபார்மேஷனும் அதோட சேர்த்து மண்டேல ஸ்கில்லையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணி செக்மேட்னு சொல்லிட்டு அந்த ஆரோவை
ஹீரோவை லான்ச் பண்றப்போ அந்த பெரிய சிலையும் அது கையை வச்சு அதை பிளாக் பண்ண பாக்குது. ஆனா நம்ம ஹீரோ அதுல 2 ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறதுனால அதோட கையை தொலைச்சிட்டு போய் மூசான அட்டாக் பண்ணிடுது. அதோடைய பவர் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அதை தாக்கு பிடிக்க முடியாம மூசானோட உடம்புல இருந்து வெளிச்சம் வெளியேறுது. இதே நேரத்துல 3rd ஃப்ளோருடைய மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னு 4th ஃப்ளோருடைய கேட் ஓபன் ஆயிடுச்சுன்னு வருது. எல்லா ஃப்ளோர்ஸ்க்குமே 90 டேஸ் கொடுப்பாங்க அதை கிளியர் பண்றதுக்கு. அதே மாதிரி இந்த 4th ஃப்ளோருக்கும் 90 டேஸ் டைம் ஃப்ரேம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. இதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த மாஸ்க் பர்சன் சொன்ன மாதிரி 3rd ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஹீரோட சிஸ்டம்லயும் இந்த 3rd ஃப்ளோரை கான்கோர் பண்ணிட்டீங்கன்னு வர இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டரை கண்டினியூவா பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.